காலைல 11 மணிக்கு நான் பசங்களோட காசு தேட்டருக்கு படம் பார்க்கலாம்னு வந்தேன். தீனா படம். பக்கத்திலே கில்லி பேனர் இருந்தது. ஒரு ஆர்வத்தில் பசங்கள்லாம் சேர்ந்து அவனுக்கு கூட என்ஜாய்மெண்ட் பண்ணுறதுக்காக கையில் பைக் கீச்சன் வச்சுருந்தேன். அதை வச்சு நான் கிழிச்சிட்டேன். இது மூலயமா அண்ணன் விஜய் அவர்களுக்கும் தமிழக வெற்றி கழக நண்பர்களுக்கும் என்னுடைய மன்னிப்பை நான் கேட்டுக்கொள்கிறேன். மேலும் இது போன்ற சம்பவங்கள் ஈடுபட மாட்டேன்றத பலவழியும் மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன். எஸ்டர்டே பார்த்தீங்கன்னா நம்ம ஏகேவோட பர்த்டேவை முன்னிட்டு தீனா படத்தை வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க காசி தியேட்டரில். ஸோ காசி தியேட்டரில் பார்த்தீங்கன்னா நம்ம ஏகேவோட தீனா பேனர், அது பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா கில்லி படத்தோட பேனர் இருந்துச்சு. ஸோ அங்கே போயிருந்து ஒரு 4 ஃப்ரெண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் மட்டும் என்ன பண்ணியிருக்காருன்னா பேனர் மேலே ஏறி கில்லி பேனரை வந்து கிழிச்சிட்டுக்காரு. ஸோ அதுக்காக பார்த்தீங்கன்னா போலீஸ் நேற்று அவரை அரெஸ்ட் பண்ணிடுச்சு. இதுக்காக பார்த்தீங்கன்னா நேற்று தளபதி ஃபேன்ஸ்ட்டை ஒரு மன்னிப்பு கேட்டிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி தவறை மட்டும் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ பர்த்டே செலிப்ரேஷன் அப்படின்றது பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு ஒரு டைம் வருது. அதை ஜாலியாக செலிப்ரேஷன் பண்ணிட்டு படத்தை பார்த்துட்டு என்ஜாய் பண்ணிட்டு போகணும். ஸோ அதை விட்டுட்டு தேவையில்லாத இந்த மாதிரி வேலை பண்ணி எல்லாத்துக்கும் வந்து ஒரு கஷ்டத்தை கொடுக்குற அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஃபேன்ஸ் எல்லாம் பண்ணிடுறாங்க. இது பார்த்தீங்கன்னா ஏகேவோட ஹேட்டர்ஸ்க்கு ஒரு பக்கம் ஹாப்பியாக இருக்கும். அதே மாதிரி ஏகே ஃபேன்ஸுக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ நம்ம ஃபேன் வந்து இப்படி பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி ஓவராலாக பார்த்தீங்கன்னா நேற்று இந்த பிரச்சனைக்கு வந்து ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லலாங்க. இனிமேட்டு எந்த ஃபேன்ஸும் இந்த மாதிரி தற்குறித்தனமான வேலையெல்லாம் பண்ண மாட்டாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். மேலும் சினிமா பற்றின இன்ட்ரெஸ்டிங்கான தகவலுக்கு நம்ம நியூ இயர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ வெரி மச் ஃப்ரெண்ட்ஸ்.